அமைச்சர் வேலுமணியின் முறைகேடான டெண்டர் ஒப்பந்தங்களுக்கு துணை போனதால் கோவை மாநகராட்சி உதவி ஆணையருக்கு 3வது முறையாக பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக திமுக எம்எல்ஏ நா. கார்த்திக் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளாக கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் உதவி ஆணையர் ரவிக்கு ஏற்கனவே 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் 2 முறை பணி நீட்டிக்கப்பட்டுள்ளதை நா. கார்த்திக் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 30 அன்று ஓய்வு பெறவிருக்கும் உதவி ஆணையாளருக்கு மீண்டும் 3வது முறையாக பணி நீட்டிப்பு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், பணி நீட்டிப்பு சம்பந்தமாக இன்று வரை கோவை மாநகராட்சி ஆணையாளர் பதிலளிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என நா. கார்த்திக் கேள்வி எழுப்பியுள்ளார். தகுதியும் அனுபவமும் திறமையும் சீனியாரிட்டியும் கொண்ட அதிகாரிகள் பலர் இருந்தாலும் பணி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு 3 வருடங்கள் தொடர்ச்சியாக பணி நீட்டிப்பு செய்யப்படுவதற்கு பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன? அறிவிக்கப்படாத அதிமுக நிர்வாகி போல அமைச்சர் SP வேலுமணியின் கட்டளைகளை ஏற்று அவரது உறவினர்கள் மற்றும் பினாமிகளுக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற அனைத்து முறைகேடான ஒப்பந்தங்களுக்கும் விசுவாசமாக உடன் நின்று துணை போனதால் 3வது வருடமாக பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்றும் திமுக எம்எல்ஏ நா. கார்த்திக் வினவியுள்ளார். இதுபோன்ற நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களை பற்றி நினைக்காத, மக்களின் நலனை புறக்கணித்த, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத ஆட்சி நடைபெறுவதையும் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.